வணக்கம் மரிவீஸ், வெல்கம் டு அவர் பியூட்டி வேர்ல்டு. இன்னைக்கு இந்த ஒரு சிம்பிளான ஒரு ஃபெஸ்டிவ் லுக் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து நீங்கள் ஃபெஸ்டிவ் லுக்காகவும் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஒரு கிராண்டாக ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கனாலும் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சாரி, இந்த வீடியோவில் மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ ஹோப் அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரைமர் தான் வந்து நம்ம மேக்கப்புக்கு ஒரு பேஸாக க்ரியேட் ஆக போகுது. ஸோ இங்கே நான் எடுத்திருக்கிறது வெட் அண்ட் வைல்டோட ப்ரைமர் எடுத்திருக்கேன். இது வந்து ட்ரை ஸ்கின்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஆயிலி ஸ்கின்க்கு வந்து அவ்வளோவா செட் ஆகாத மாதிரி இருக்கும், டக்குனே ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், நார்மல் ஸ்கின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து என் கையில் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என் ஃபேஸில் டாட் மோஷன் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்கின்னோட மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து டேபிங் மோஷனில் அப்ளை பண்ண தேவையில்ல, கொஞ்சம் நல்லாவே வந்து ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள், ரொம்ப போட்டு தேய்ன்னு தேய்க்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஆரஞ்சு கரெக்டர் தான். எனக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், என்னோடய வாயை சுற்றி கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்காக தான் ஆரஞ்சு கரெக்டர். ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறனால வந்து உங்கள் பிக்மெண்டேஷனை கம்மி பண்ண முடியாது, பட் ஆனால் வந்து அதை கவர் பண்ணி அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போடும்போது டக்குனே வந்து உங்கள் ஃபவுண்டேஷன் ஆக்சிடைஸ் ஆகாது, ஒரு ஆஷி லுக் வந்து க்ரியேட் ஆகாது. ஸோ அதனால லைட்டாக உங்களுக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுங்கள். ஹோல் ஃபேஸ் வந்து அப்ளை பண்ண தேவையே கிடையாது. எனக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், மவுத் சுற்றி, அப்புறம் லைட்டாக அண்டர் ஐஸில், அதுக்கப்புறம் சில இடத்துல வந்து பிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அது வந்த மார்க்ஸ் அந்த மாதிரி இருக்க இடத்துல மட்டும் நான் ஆரஞ்சு கரெக்டர் அப்ளை பண்ணி லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோல் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அது மேலே ஃபவுண்டேஷன் போடும்போது ரொம்ப உங்கள் ஃபவுண்டேஷனே வந்து ஆரஞ்சிஷாக தெரியும். ஸோ அதனால் எங்கே தேவையோ லைட்டாக மட்டும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸஸாக தேவைப்பட்டால் மட்டுமே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லைட்லேருந்தே ஆரம்பிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் தேவைன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எக்ஸஸ் வேணுன்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து எல்லைகளோட ஆரஞ்சு கரெக்டர் தான். இது வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட். அரௌண்ட் வந்து ஒரு 560 சம்திங் வரும். ஸோ இது வந்து லாங் டேர்ம் யூஸுக்கு வந்து நல்லாயிருக்கும் அண்டு நல்ல ஒரு கவரேஜும் தரும். இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பிகினராக இருந்தால் இது ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை, இது வந்து ரொம்ப பட்ஜெட் அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா NYBயோட ஒரு ஆரஞ்சு கரெக்டர் இருக்குது. அது வந்து 100, 120 அந்த சம்திங் தான் இருக்கும். அதுவுமே நல்ல ஒரு க்ரீமியான ஆரஞ்சு கரெக்டர், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆரஞ்சு கரெக்டரை வந்து நம்ம ஒரு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணுறோம். பிகாஸ் வந்து அந்த ஆரஞ்சு கரெக்டரோட ஒரு இன்டென்சிட்டியை கம்மி பண்ணுறதுக்கும், அதுவும் இல்லாமல் அந்த ஆரஞ்சு கரெக்டர் நம்ம ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் ஆகி ரொம்ப ஆரஞ்சிஷாக தெரியக்கூடாதுன்றதுக்கும், அதோட பிளேஸில் வந்து அதை செட்டில் அவுட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம காம்பேக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா காம்பேக்ட் உங்கள்கிட்ட எந்த காம்பேக்ட் இருக்கோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து யூஸ் பண்ணுன்றது கிடையாது. நான் வந்து லாக்மியோட ஒரு 9 to 5 ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஃபவுண்டேஷனுக்கு எல்லைகளோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இது வந்து ஷேட் வந்து ப்ரௌன்ஸ். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து ஃபவுண்டேஷனுக்கு மேலே லைட்டாக தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அது நீங்கள் ஷேக் பண்ணாமல் யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணி மட்டும் தான் வரும், அது வந்து வேஸ்ட்டு. ஸோ அதனால் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு, எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நல்லா ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து நான் ஒரு 2 பம்ப் மட்டும் எடுத்திருக்கேன். எடுத்து வந்து என் ஃபேஸில் நல்லா டாட்டிங் மோஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் தான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் வந்து அப்போ தான் எனக்கு எவ்வளோ ப்ராடக்ட் தேவை, இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் தேவையான்றது எனக்கு தெரியும். ஸோ எக்ஸஸாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேக்கப்பை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல் ஃபேஸுக்கு போட்டிங்கன்னா வந்து ரொம்ப பூதம் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபிங்கர்ஸால் லைட்டாக வந்து அதை பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். சும்மா லைட்டாக ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணி விட்டுக்கிறேன், ரொம்பலாம் பிளெண்ட் பண்ணலை. அந்த ஃபவுண்டேஷன் நம்ம அப்ளை பண்ணியிருக்கேன், லைட்டாக மட்டும் ஃபிங்கர்ஸால் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா பிழிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்து பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவசரப்பட்டு நீங்கள் டக்குன்னு முடிக்கணும், டக்குன்னு பிளெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து அது ரொம்ப கேக்கியாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா வந்து திட்டாக இருக்கும். சில இடத்துல நல்லா பிளெண்ட் பண்ணியிருப்பீங்க, சில இடத்துல வந்து நல்லா பிளெண்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கேமராவில் பார்த்தாலே தெரியுது ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் எப்படி இருக்குது, அதர் சைடு வந்து எப்படி இருக்குன்றது. அடுத்து வந்து இந்த காம்பேக்டை வச்சு செட் பண்ணிக்கிறேன் ஹோல் ஃபேஸை வந்து.
பிகாஸ் வந்து டக்குன்னு வந்து இப்போ இருக்க ஹீட்டுக்கு ஆயிலி ஆகிடும் அண்ட் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்வெட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபவுண்டேஷனை வந்து லாக் பண்ணி வைக்கணும். நம்ம ஃபவுண்டேஷனை காம்பேக்ட் வச்சு செட் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் ஆயிலி ஆகாது அண்ட் ஸ்வெட் ஆகாது. ஸோ உங்கள் ஃபவுண்டேஷன் இருக்க இடத்துல இருந்து கலையாமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து ஷேட்ஸ் வந்து நிறையா இருக்கும், நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து லிப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஐ மேக்கப் வந்து போய்க்கலாம். நான் இங்கே வந்து ஒரு ஃபேஸஸ் கனடாவோட ஒரு நியூட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து டஸ்கி ஸ்கின் டோனுக்கு நியூடாக தான் இருக்கும். அண்ட் அதை எடுத்து ஃபஸ்ட்டு என்னோடய அவுட்டர் லைனும் லைட்டாக இன்னர் லைனும் ட்ரா பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், எனக்கு பார்த்தாலே எனக்கு வந்து பிக்மெண்ட்டான லிப்ஸு தான். ஸோ பிக்மெண்டேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இன்னர் லிப்ஸில் வந்து லைட்டாக இருக்காது அண்ட் அவுட்டரில் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அந்த மாதிரி லிப்ஸ் தான். ஸோ அதை ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு மேலே லிப்ஸ்டிக் போடும்போது எனக்கு அதோட ஒரிஜினல் கலர் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் இதோட ஃபார்மேட் வந்து. ஸோ இப்போ வந்து நான் ஃபேஸ் கேனோட அந்த லிப்ஸ்டிக் எடுத்து என் ஹோல் லிப்ஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே அதுக்கடுத்து நான் யூஸ் பண்ண போகிற லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன்னா வந்து LA 18ஓட ஒரு ஷேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு மாபிஷ் ஆரஞ்சு ஷேட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஷேட், டஸ்கி ஸ்கின் டோனுக்கும் சூப்பரான ஷேடுன்னு சொல்லலாம். ஒரு ஆரஞ்சு டிண்ட் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அண்ட் இதை எடுத்து வந்து என் லிப்ஸில் வந்து ஒரு நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. காலேஜ் போகிறவங்க அப்படி வந்து ரொம்ப மணி வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த லிப்ஸ்டிக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் சீப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கு போக வந்து NYBயோட லிப்ஸ்டிக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதுவுமே வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். அண்ட் லிப் க்ரையான் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, சாப்டு லிப்ஸாக இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ண வேணாம், லிப் க்ரையான் ட்ரை பண்ண வேணாம். ஸோ இது வந்து ஒரு க்ளாஸியான லிப்ஸ்டிக் தான். நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப் மூவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் எடுத்துருக்கிறது வெட் அண்ட் வைல்டோட ஒரு பேலட் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு டீப்பரான ஒரு ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் வீலையும் என் ட்ரான்சிஷன்லையும் மட்டும் அந்த கலரை வந்து டெபாசிட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஐ மேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்க போது. 2 கலர் தான். ஸோ அவுட்டர் வீல வந்து கொஞ்சம் ஒரு டார்க் அண்ட் டீப்பனான கலர் கொடுத்துட்டு இன்னரில் வந்து ஒரு லைட் ஷேடு கொடுக்க போகிறோம். ஸோ 2 கலர் வந்து எப்படி வந்து மர்ஜ் ஆகி எந்த அளவுக்கு வந்து நம்ம ஐ லுக் வந்து க்ரியேட் ஆகுதுன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் வீட்டிலே ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும் இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட், அது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு அந்த டக்குன்னு பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுற மாதிரி மேக்கப் வந்து கற்றுக்க முடியும். நீங்கள் மேக்கப் வந்து விடாமல் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், மேக்கப் வந்து ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து இந்த மேக்கப் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவுட்டர் வீல வந்து நல்லா டார்க்கன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லோவரில் வாட்டர் லைன்லேயும் வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே அப்ளை பண்ணும்போது நம்ம ஐ மேக்கப் வந்து ஒரு ஃபுல்லராக தெரியும். ஸோ இங்கே வந்து வெட் அண்ட் வைல்டோட ஒரு சிங்கிள் ஐஷேடோ பேலட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு லைட் பிங்க் ஒரு கிளிட்டரி ஷேட் மாதிரி. அந்த கிளிட்டர்ஸ் வந்து ரொம்ப சங்கியாக தெரியாது, ரொம்ப மினிமலாக தெரியும், லைட்டான ஒரு பிங்க் மாதிரி இருக்கும். ஸோ இது ஆப்வியஸாக ரொம்ப ரொம்ப நல்ல ஷேடு. டஸ்கி ஸ்கின் டோனுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஐஷேடோ எல்லாமே வந்து அப்ளை பண்ணுறது வந்து முக்கியம் கிடையாது, அது நம்ம எந்த அளவுக்கு வந்து சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் பண்ணுறோன்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டக்குன்னு எடுத்தோடனே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா வந்து நீங்கள் போட்டிருக்க ட்ரான்சிஷன் ஷேடுக்கும் உங்கள் ஐலைட்ஸில் போடுற கலருக்கும் வந்து அப்படியே தனித்தனியாக ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகி தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் 2க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாத மாதிரி, கண்டுபிடிக்காத மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மேக்கப்பில் எப்போவுமே வந்து பிளெண்டிங் இஸ் த கீவேர்ட் ஃபார் மேக்கப்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணால் தான் வந்து உங்கள் மேக்கப் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக சீம்லெஸ்ஸாக தெரியும். ஸோ ஐலிட்ஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து ட்ரான்சிஷன்லையும் என்னோடய அவுட்டர் வீலையும் வந்து நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஐப்ரோஸுன்றது வந்து நம்ம ஃபேஸையே ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், நம்ம ஃபேஸோட ஃபீச்சர்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ அதனால் எனக்கு ஐப்ரோஸ் வந்து இன்னர்லலாம் நல்லாயிருக்கும், பட் அவுட்டரில் வந்து வரும்போது கொஞ்சம் வந்து அந்த ஐப்ரோஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வெட் அண்ட் வைல்ட்லேருந்து ஒரு ஐப்ரோ கிட் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து ஆஷ் ப்ரௌன். ஸோ இதை எடுத்து என்னோடய அவுட்டரில் மட்டும் ஒரு லைன் ட்ரா பண்ணி அடுத்து கொஞ்சமாக நான் இன்னர்லையும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து
பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா வந்து நீங்கள் ஐப்ரோ பென்சில் டார்க் கலர் வாங்கிட்டீங்க இல்லை பிளாக் வாங்கிட்டீங்கன்னா வந்து டக்குன்னு எடுத்தோடனே ப்ராடக்ட் வந்து உங்கள் ஐப்ரோஸில் டக்குனே போயிடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அளவு தெரியும், எந்த அளவுக்கு எடுக்கணும், எந்த அளவுக்கு வந்து அப்ளை பண்ணுறோன்ற ஒரு அளவு தெரியும். ஸோ அப்போது உங்களுக்கு ரொம்ப டார்க் பிளாக் ஆகிற மாதிரி இருக்காது. ஸோ ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியாது, கொஞ்சம் நேச்சுரலாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனர் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இங்கே வந்து லைட்டாக வந்து ஒரு விங் மாதிரி லைனர் வந்து க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ லைட்டாக ஒரு விங் க்ரியேட் பண்ணிவிட்டு அதிலேருந்து நான் இன்னரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். இங்கே வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபேஸஸோட ஒரு லிக்விட் ஐலைனர். இந்த ஐலைனரில் வந்து பென்சில் டிப் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நீங்கள் தின்னான லைன் கூட இதில் வச்சு ட்ரா பண்ணலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த கேப் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிடிச்சி ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஐ மேக்கப் லுக் ரொம்ப கார்ஜியஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் வந்து ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கும். இது வந்து நெல்ஃப்லேருந்து ஒரு ப்ராடக்ட். ஆக்சுவலி இது இப்போ ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் இருக்கா என்னென்னு தெரியல எனக்கு. ஸோ இருந்துச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இதை வந்து லைட்டாக என் சீக்ஸ்லையும் என்னோடய நோஸ்லையும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு க்ளோ தான் கொடுக்கும், ரொம்ப வந்து அடிக்கிற மாதிரி ஜிகுன்னு இருக்காது. ஸோ லைட்டாக சப்டிலான ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு தான். ஸோ அவ்வளோதான், பிந்தி வச்சாச்சு, பூ வச்சாச்சு, அவ்வளோதான். வந்து ரொம்ப சிம்பிளான மேக்கப் லுக். இது வந்து யாருனாலும் ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ ஹோப் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலுமே அப்பப்போ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.